பேண்டமிக் சிச்சுவேஷன், எப்படி அவர் தெஹ்ராதூன் போனார், அங்கே போய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு. உத்தராகண்ட்ல எதுக்காக போய் உட்காந்துருக்கான்னா, உத்தராகண்ட் இஸ் பிகம் த ஹாட் பெட் ஆஃப் சங்கீஸ். நான் செக்ஷுவல் பிரெடேட்டர்னா ஏன் ஒத்துக்கு போறான்? நித்யானந்தா வந்து நான் ஒரு செக்ஷுவல் பிரெடேட்டர் சொன்னா யார் ஒத்துக்கு போறான்? நீ ஏன் கூட படுத்தா உனக்கு வாட் எவர் இதுதான் ஹெவன் கிடைக்கும், காட் கிடைக்கும், காட் தரிசனம் கிடைக்கும். ஸோ எத்தனை வருஷமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? இப்ப இந்த பொண்ணு வந்து வெளியிருந்து போய் அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மனுஷன் அரெஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் ஏசி ரூம்ல தான் இருந்தா, அப்படி தவிர ஜெயிலுக்கு போனதே இல்லை. பட் அந்த பொண்ணு வாஸ் இன் ஹாரிட் கண்டிஷன் ஆஃப் ஜெயில். இந்த ஆள் தப்பிச்சு போயிட்டாருன்னா இதோட பெரிய பிளாக் மார்க் மிஸ்டர் ஸ்டாலினோட ரூல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. இது போன்ற விஷயங்கள் நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக எது நம்ம சிஸ்டம்ல, நம்ம சொசைட்டில மாற்றங்கள் எந்த முறையில் வர வேண்டும்? And as soon as public participation, as soon as public takes it as their own problem, the state has to react, the law has to react, the court has to react, the police has to react. வணக்கம். சிவசங்கர் பாபா இவரை பத்தின பல மர்மமான விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும். இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் வெளிவந்து பல ஆதாரங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாபாவிடம் பக்தராக இருந்த பல நபர்கள் வெளிவந்து பேச தொடங்கிவிட்டார்கள். இந்த பாபாவால் பாதிக்கப்பட்ட பல நபர்கள் வீடியோ மூலமாக, இமெயில் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக அல்ல ஆடியோ கால் மூலமாக எங்களிடம் தொடர்பு கொண்டு பேச தொடங்கிவிட்டார்கள். அனைத்து ஆதாரங்களையுமே ஒவ்வொரு நாளும் நாங்களும் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சிபிசிஐடி இந்த வழக்கை தன் கையில் எடுத்து விசாரிக்கவும் தொடங்கிவிட்டார்கள். அவர் மீது எஃப்ஐஆரும் போடப்பட்டுவிட்டது. ஆனால் என்னைக்கு அவர் கைது ஆவாரோ அன்னைக்கு தான் இந்த குழந்தைகள், இந்த மாணவர்கள் எடுத்த முயற்சிக்கு ஒரு வெற்றி நாளாக நாம் கருத முடியும். இதே விவகாரத்தில் இன்னும் ஆழமாக தெரிஞ்சு கொள்வதற்காக, பேசுவதற்காக நம்மளுடன் இன்னைக்கு பியூஷ் மானுஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இது போன்ற பல விஷயங்களை பற்றி ஆழமாக ஈடுபட்ட நபர். இது போன்ற போலியான பாபாக்களுக்கு எதிராக அந்த கருப்பு கொடி காட்டிய நபர். இவருடைய கருத்துக்கள், இது போன்ற ஃபேக் பாபா, ஃபேக் காட்மேன்ஸ்களை பற்றின இவருடைய அந்த கருத்துக்களை கேட்பதற்காக உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். வாருங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சுஷீல் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், சிவசங்கர் பாபா, இந்த பேரை நீங்கள் கடந்த ஒரு 10 நாட்களாக பயங்கரமாகவே கேட்டுருப்பீங்க. பிஎஸ்பிபியோட இஷ்யூவும் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்தது. பட் பிஎஸ்பிபி ஸ்கூல் அந்த இஷ்யூவில் எந்த அளவில் போலீஸ் ஆக்ட் பண்ணாங்களோ, எந்த அளவில் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்களோ, எதுக்காக சிவசங்கர் பாபா மீது அந்த ஆக்ஷன் இவ்வளோ டீலேயாக எடுக்கப்பட்டிருக்கு? நேற்று தான் சிபிசிஐடி கையில் இந்த கேஸே போயிருக்கு. பட் இன்னும் அந்த நபரை அரெஸ்ட் பண்ணலை. இதுக்கான காரணம் என்ன சார்? PSBB ஸ்கூல்ல the complainant, there was a proof at hand. WhatsAppல there were messages, there were recordings, the picture was there. So outrage also was very high. It was word of the student. Am I right? Yes. It was a word of the student, and then the investigation had to take place. But all said and done, the property is there, the person is there. இப்போ தேராதூன்ல தான் இருக்கா அப்படி மனுஷன், செஸ்ட் பெயின் சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கா அப்படி. இட்ஸ் ஜஸ்ட் a matter of time that he'll get arrested. But in terms of proof correlate பண்றதுக்கு before things take place, I think so that would have been an issue. But otherwise the intent of the government to take on abusers, right, is little clear. It is much better than what it was earlier. Right. இந்த 10 years ஆவே நம்ம கொஞ்சம் அந்த ஒரு அச்சத்தை பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருந்தது ஆக்ஷன். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் த பாஸ்ட் 4 years இபிஎஸ் கவர்மெண்ட்ல கம்ப்ளீட்லி ஒரு டெப்ரேவ்ட் ஒரு சிச்சுவேஷனா இருந்திருக்கு. அபியூசர்ஸ் were getting away just like that. All that they had to have was a Sanghi connection. ஏதோ ஒரு பிஜேபி தான் the police action was not at all forthcoming. Now things are very different. Just a matter of time மாதிரி தான் இருக்கு, அப்படிதான் தோணுது.
ரைட் ரைட் சார், இன்னொரு என்னுடைய கேள்வி, தெஹ்ராதூனுக்கு டூருக்கு போன மாதிரி அங்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால தெஹ்ராதூனில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, அதனால் வர முடியலைன்னு அவர் தரப்பை சார்ந்த நபர்கள் விஷயங்கள் எடுத்து வச்சுருக்காங்க. பேண்டமிக் சுச்சுவேஷன், எப்படி அவர் தெஹ்ராதூன் போனார், அங்கே போய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குது. இதே மாதிரி 1995 இவர் மேலே ஒரு எலிகேஷன் வந்திருக்கு. 1995 இதே மாதிரி அலிகேஷன் வந்திருக்கு. இதே மாதிரி ஹார்ட் அட்டாக்குங்கிற ஒரு காரணத்தை காட்டி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆன ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியை எஸ் தேர் இஸ் வி ஹாவ் அ எவிடன்ஸ் ஆன் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடிய நபர் எப்படி இந்த ஓட்டைகளை வச்சு, சட்டங்களுக்குள்ளே இருக்கிற ஓட்டைகளை வச்சு எஸ்கேப் ஆறாருங்கிறத ஒரு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயமா இருக்குது. ஸோ இங்கே என்னுடைய கேள்வி இன்னொன்று வருது சார், இவர் மீது பாஸ்கோ போட்டிருக்காங்க, கிட்னாப்பிங் போட்டிருக்காங்க, விச் இஸ் அ வெரி சீரியஸ் அஃபென்ஸ், ரைட்? இது போன்ற கேள்விகளுக்கு பின் தெஹ்ராதூனில் அவர் இருக்காருன்னு தெரியுது, எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு அதுவும் தெரியும், பட் ஏன் எந்த விதமான எவிடன்ஸும் எந்த விதமான ரெக்கார்டிங்கும் அல்ல அந்த தரப்பில் இருந்து ஒரு சாலிடான ரிப்ளையும் இன்னும் வரலைங்கிறது தான் கேள்வி சார். No, see, in the case's life, if he's gone and admitted in hospital, it's just a matter of time. He has to come and face the law. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. 95-96ல it's something news to me, but it's shocking that one gets away with it. But see, the POSCO was not there then. POXO Act is very clear in its framing. இதுல I don't think so anticipatory bail possible இருக்குன்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. சுப்ரீம் கோர்ட் லைக் அர்ணப் கோஸ்வாமிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி ஹெல்ப் பண்ண மாதிரி பண்ணா அது வேற விஷயம். உத்தராகண்ட்ல எதுக்காக போய் உட்கார்ந்துருக்கான்னா, உத்தராகண்ட் has become the hotbed of சங்கீஸ். நம்ம அந்த தொடர்ந்து கொஞ்ச நாள் அந்த உத்தராகண்டோட சீஃப் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கோம், எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காருன்ட்டு. கும்பமேளாக்கு வாங்க, கங்கால குளிச்சிங்கன்னா கோவிட் எஃபெக்ட் ஆகாது அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த ரிப்டு ஜீன்ஸ் பேண்ட்டை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொன்னால்தான் இருந்தாலும். ஸோ இந்த சிஎம் கண்டிப்பா ஒரு சங்கி ஹாட்பெட் இருக்கு, இவன் சங்கி சப்போர்ட் ஃபுல்லா இருந்திருக்கு இவனுக்கு, அதுல எனக்கு டவுட் இல்லை. அண்ட் ஐ எம் ஷூர் தட் த லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். லா தன்னோட கோர்ஸை இந்த ஒரு மனுஷனுக்காக ரிலண்ட் ஆகி போறது மாதிரி இருக்காது, உறுதியா நம்பிக்கை இருக்கு எனக்கு. பிகாஸ் ஆசாராமும் இது ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. பிஜேபியோட ஆட்சியில ஆமா இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா ஐ வில் மேக் யூ ரிமைண்ட் யூ ஆஃப் சிமிலர் கேஸ் ஆஃப் சின்மயானந்த், who was the union minister. He was also running colleges. இவர் ஸ்கூல் நடத்துறாரு, அவர் காலேஜ் நடத்திட்டு இருந்தார். அவர் லா காலேஜ் ஸ்டூடெண்டே அபியூஸ் பண்ணாரு. அண்ட் அந்த ஸ்டூடெண்டே அரெஸ்ட் பண்ணி இந்த சின்மயானந்த் அரெஸ்ட் ஆகிறதுக்கு அதிகமான நாள் அந்த பொண்ணு அரெஸ்ட் ஆயிருந்தா. இந்த மனுஷன் அரெஸ்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் ஏசி ரூம்ல தான் இருந்தா, அப்படி தவிர ஜெயிலுக்கு போனதே இல்லை. பட் அந்த பொண்ணு வாஸ் இன் ஹாரிட் கண்டிஷன் ஆஃப் ஜெயில். ஸோ பிஜேபியோட ரூல்ல எதுவுமே சொல்ல முடியாது. பட் தேங்க்ஃபுல்லி ஃபார்ச்சுனேட்லி பிஜேபியோட ரூல் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. இப்போ 4 வருஷமா இருந்தது. இபிஎஸ் ஆட்சியில பிஜேபியோட ரூல் இருந்தது. அந்த டைம்ல இந்த கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது, சட்டம் தன்னோட நடவடிக்கை எடுக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த கேஸ்ல இந்த ஆள் தப்பிச்சு போயிட்டாருன்னா இதோட பெரிய பிளாக் மார்க் மிஸ்டர் ஸ்டாலினோட ரூல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் இது மேலே ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். பிகாஸ் ஐ வாஸ் இன் டச் வித் எஜுகேஷன் மினிஸ்டர் ஆல்சோ. அவர் சொன்னபடியும் இல்லை, நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பேஸ் கிரவுண்ட் லெவல்லேருந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னு அவர் சொன்னார், அவருடைய கருத்துக்கள். சார் இங்கே இன்னொரு ரொம்பவே ஒரு சீரியஸான விஷயம் இருக்குது சார். இது மாதிரி காட்மேன்ஸ் எப்போவுமே ஒரு ராமராஜ்யம் போன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி, ராமருடைய வார்த்தையை யூஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஸ்கூலுக்கே போனோம், மீ அண்ட் மை டீம். கேளம்பாக்கத்துக்கு போனோம். அந்த கேளம்பாக்கத்துக்கு போகிறபோது நான் அந்த விஷுவல்ஸும் காட்ட ஆசைப்படுவேன். கேளம்பாக்கம் போகிறபோது அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு சென்னையிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு இந்த இடம். ஒத்தையடை பாதை. நீங்கள் அந்த பாதையில் போனீங்கன்னா ஒரு 4 பேர் உங்களை சுற்றி வளைச்சிட்டாங்கன்னா நீங்கள் ரிட்டர்னே வர முடியாது. ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். அந்த
இந்த ராமராஜ்யம் என்கிற இந்த இடம், அதாவது இந்த சிவசங்கர் பாபாவுடைய இந்த மட்டத்துக்கு ஜஸ்ட் வெளியில் பழனி குடியிருப்புன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேலெல்லாம் வச்சு ஒரு பவ்யமான இடமா ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கு. அங்கே யார் வாழ்கிறாங்கன்னா இவருடைய பக்தர்கள். கிட்டத்தட்ட 400 குடும்பம் இருக்குது. அந்த இடத்துல இன்னொரு எலிகேஷன் வந்திருக்கு. 400 குடும்பத்தில் எல்லாருக்குமே 6 lakhs 7 lakhs கிட்ட வாங்கி 2002 between 3ல் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுருக்காரு. இது மாதிரி நீங்களே வந்து இங்கெல்லாம் தங்கலாம். ஒரு 650-700 ஸ்கொயர் ஃபீட்டில் சின்ன சின்ன ஃப்ளாட்ஸ். அது ஒட்டுமொத்த இடத்துலையுமே இவருடைய பக்தர்கள் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த 6 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல. எல்லாமே ஆமாம், அவங்க பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கல, பணத்தை வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் இது சுஷீல் ஹரி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், இந்த ராமராஜ்யம் இந்த ட்ரஸ்ட் பேரில் தான் இந்த இடம் அவர்களோட ஃப்ளாட் இருக்குது. 15-20 வருஷமாக அங்கே இருந்துகிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க வந்து விற்கணும்னா இந்த ட்ரஸ்ட்டுக்கு தான் விற்கணும் அந்த இடத்த. ஒன்று. ரெண்டாவது, அப்படி எனக்கு இது வேண்டான்னு சொன்னால் கூட அந்த 6-7 lakh rupees கொடுத்தாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், அதை மட்டும் கொடுத்துட்டு அனுப்பி விட்ருவாங்களாம். ஸோ ரெஜிஸ்டர் ஆன ப்ராப்பர்ட்டி எப்படி ட்ரஸ்ட்டுக்கு போச்சு, எவ்வளோ பெரிய ஊழல்னு இதுக்கும் ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ராமர் ராஜ்யம் என்கிற பேருக்கு மறுபடியும் வந்துடுறேன் சார். இது போன்ற காட்மேன்ஸ் எதுக்காக ஒரு ஃபீல்டுங்க செட் பண்ணுறாங்க, ஒரு மதத்தை முன்னிறுத்தி. இன்ஃபேக்ட் நீங்கள் இத்தனையோ நாளாக சண்டை போட்டுட்டு வரும் ஈஷா யோகா ஃபவுண்டேஷன், அவங்களும் இதே மாதிரி தான் ஒரு சிவனை முன்னிறுத்தி they are escaping from all the nonsense what they are doing. How do you see this thing, sir? Religion is a mask for all these people who want to indulge in fraudulent activities. Religion oda enna better mask irukka pogudu. Na or sexual predator எப்படி சுஷீல் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூலோட சிவசங்கர் பாபா சொல்ல போறாரு உலகத்துக்கு, நான் செக்ஷுவல் பிரெடேட்டர்னா ஏன் ஒத்துக்கு போறான்? நித்யானந்தா வந்து நான் ஒரு செக்ஷுவல் பிரெடேட்டர் சொன்னா யார் ஒத்துக்கு போறா? நான் அவதார், நான் தான் கடவுள், நீ ஏன் கூட படுத்தா உனக்கு வாட்எவர் இதுதான் ஹெவன் கிடைக்கும், காட் கிடைக்கும், காட் தரிசனம் கிடைக்கும். This is a very old trick used by hundreds of saints. ஆசாராம் பாபு அத்தான் பண்ணார், குருமித் ராம் ரஹீம் அத்தான் பண்ணா. அப்படி அவங்க எண்ணிக்கையில் இருக்காங்க, அவங்க அரெஸ்ட் ஆயிருக்காங்க. Hundreds who have not got arrested. சுஷீல் ஹரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த சிவசங்கர் பாபாவோட கேஸ் நீங்க சொல்றீங்க 95-96ல இதே மாதிரி அலிகேஷன் வந்திருக்குங்கிறீங்க. 95-96ல இருந்து நீங்க 2021 வந்துட்டோம். 95ல வந்து லோன் ரீபே பண்ணாத ஒரு அலிகேஷன், ஆனா அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சு. That's okay, அதாவது செப்பரேட் இஷ்யூ அது. பட் 72 years old பாபா இவன், இந்த ஆளு இவர் பர்வர்ட்டா இருக்கான், இவ்வளவு ட்விஸ்டட் மைண்டா இருக்கான். சோ எத்தனை வருஷமா இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? இப்ப இந்த பொண்ணு வந்து வெளியிருந்து போய் அப்புறம் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. So this incident already must be 7 or 8 years old already. So for decades this fellow has been running an racket. இவ்வளவு பெரிய ஒரு ராக்கெட் வந்து பல வருஷமா நடத்திட்டு இருக்கா அப்படி. And if not religion, what else disguise do they want? And the religion or a mask is very important for them. And some of his videos were very shocking. Very shocking, actually very shocking. Very shocking, especially when the Sabha had recorded those videos. Sabha go thanks solno actually. Yes, definitely. Sabha is a very, very brave boy who had come up with such a beautiful, or compilation of report. Ama. Sabha and then Satai. Yeah. I was so shocked looking at that. Yeah, Satai Durumurugan also spoke a lot about it. Yes. So this is not only with one Baba or in the tool இருக்குல்ல. Lot of people have taken it. எவ்வளோ சர்ச்சஸ்ல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. It is not limited to one religion also. Every religion has this kind of black sheep who use it and very cleverly they use it. ரொம்ப கிளவரா அவங்களோட பெர்வர்ட் மைண்டுக்காக என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும். அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டி சாதிக்கிறதுக்கு இதோட பெட்டர் மாஸ்க் எதுவுமே கிடையாது. See, he's got away with it. 72 years வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டார். அந்த கில்ட்டு இப்போ செத்தா என்ன பொழைச்சா என்ன அப்படின்ட்டு இருக்குல்ல. He should have been punished much earlier.
அன்பார்ச்சுனேட். அண்ட் Sir, அண்ட் இவ்ளோ ஒரு எம்பையர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். See, I've been following Godman இங்க ரெகுலரா. நித்யானந்த சாமில இருந்து ஜக்கி வாசுதேவ்ல இருந்து you have been looking at me and following them for quite long time years. correct. First time hearing about this fellow. Yeah, even I. நிலைமை எப்படி இருக்கு? Even I. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் பண்ண இந்த ஆள் பத்தி பார்த்தா அவ்வளோ பெரிய ஒரு ராக்கெட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அவ்வளோ கோடி கணக்குல கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான். சார் அந்த இடத்தை நீங்க பார்க்கணும் சார். It is like a huge jungle, and in between jungle he had created a huge residential complex and ஒரு கோவில். அதுக்கு அந்த கோவிலுக்குள்ள போய் தான் நீங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே போகணும். அண்ட் இன்னும் ஒரு சில நபர்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அங்கங்கே ஒரு ஜெயின் கோவில் வச்சுருக்காப்புல, சர்ச் வச்சுருக்காப்புல, பல கோவில்கள் வச்சுருக்காப்புல. பட் ஆரம்ப காலத்தில், தட் மீன்ஸ் 2001 இஸ் வென் திஸ் பிளேஸ் ஹேட் கம் அப். இதுக்கு முன்னாடி நீலாங்கரையில் ஒரு இடத்த ஆரம்பிச்சிருக்காப்புல. 93லேருந்து ஹி யூஸ் டு அந்த குறி சொல்கிறது அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காப்புல. பல விதமான ஃப்ராட்லண்ட் வேலையிலலாம் இந்த நபர் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் ஒரு சில நபர்கள் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க குடும்பமே இவரை வந்து விரட்டி அடித்த ஒரு காலம். அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி எஸ் ஹிஸ் ஒய்ஃப் ஹி காட் ஒன் சன், ஹி காட் ஒன் டாட்டர். 2003 அவங்களுடைய டாட்டருடைய கல்யாணத்துக்கே இவரை வந்து உள்ளே வரவிடலை. ஸோ த ஃபேமிலி கட் ஆஃப், எஸ் த ஃபேமிலி காட் கட் ஆஃப் இன் 2003 அண்ட் தே செட் நோ, நத்திங் டூயிங் வித் திஸ் மேன், வி வாண்ட் டு கோ அவே. ஸோ அங்கேருந்து என்ன நடந்திருக்குன்னா, இந்த கோவில் இந்த இடத்த நீங்கள் போய் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மகாபாரதம், ராமாயணம் அந்த மாதிரி ஒரு படங்கள் போட்டு கேட் சீல் வச்சுருக்கு. சீல்னா அவங்களா பூட்டிக்கின்றாங்க, வெளியிலேருந்து யாரும் வைக்கலை. நோட்டீஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, பேண்டமிக் சிச்சுவேஷனால் கோவில் வாசல்கள் மூடப்பட்டிருக்கோம். சுற்றி நீங்கள் பார்க்கும்போது ஒரு விதமாக உங்களுக்கு எங்களால் அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கி ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு புஷ் கிடைக்கல. அந்த மாதிரி 4 பக்கமும் ஆட்கள் வந்து எங்களை பார்த்துட்ருக்காங்க. உள்ள சத்தம் போடுறோம் கேட்டுக்குள்ளேருந்து, யாராச்சும் இட்ஸ் கார்டு வரலாம், இல்லை யாராச்சும் வரலாம், அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாருமே வரல. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய கோட்டையை எப்படி இந்த ஆள் கட்டியிருக்காப்புல, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி இந்த ஆள் கையில் எப்படி வந்துச்சு? அது வந்து வனப்பகுதி, அங்கே எழுதியிருக்கு அது வனப்பகுதி, அது நீராற்றம் போகிற பகுதி, ப்ளஸ் அ ரெசிடென்ஷியல் திங். ஸோ எல்லாமே எப்படி அங்கே கிடச்சிச்சு, எப்படி அவருக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சு? எத்தனையோ நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பணம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. நீங்க ஒரு சின்ன சின்ன கோயில் ஆரம்பிச்சீங்கன்னாவே கோடீஸ்வரன் ஆயிடலாம். So when religion is spoken, money flows. Correct. Competition பண்ணி படத்தை கொடுப்பாங்க, கொட்டுவாங்க. So அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. But the tragedy is that they are getting away with all this. இவங்க இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு ஈஸியா வெளியே வந்திருக்காங்க பாருங்க. அதான் பெரிய ட்ராஜடியே. நீங்க இன்னொன்னு சொல்றேன்னா, you were mentioning how photography or videography was very difficult to do. Yes. The same thing will be applied in Isha Foundation also. True. The same thing will apply to Nityananda Ashram also. Correct. You can't just get away with your cameras there. Why? Because it's not transparent space. Correct. That's something that they don't want people to see. Correct. And they're very, very particular about it. Very dangerous ஆனவர். And இன்னொன்னு, I just like to add to it. நீங்க ராமராஜ்யம் பேர் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நம்ம நாடுலயே உச்சக்கட்டம் ராம் கூட அசோசியேட் ஆகிறது உச்சக்கட்டம்னா அயோத்தியா. அங்க ராம ஜன்ம பூமியோட கோயில் கட்டுறது தான் ரொம்ப உச்சக்கட்டம் இல்ல. இப்ப எப்படி வெங்கடேஸ்வராக்கு திருப்பதி இருக்கும், ஏகப்பட்ட பெருமாள் கோயில் இருக்கும், ஊர்ல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அதை விட்டுருங்க, அதுக்கு பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா திருப்பதினா உச்சம், ஹெட், the head of that divinity. ராம் கோயில் வச்சே ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. கேள்விப்பட்டீங்களா நீங்க? இன்னைக்கு 2 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி 16 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அந்த 18 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சம்பத் ராய் இருக்காருல்ல, the secretary general of the trust, authorized signatory for all this. அவர்கிட்ட ஒரு NDTV ரிப்போர்ட்டர் கேட்கிறார். நான் அந்த வீடியோ முதல்ல Facebookல போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாங்க, நீங்க ராம ஜன்ம பூமி பேர்ல இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லது. இதுக்கு முன்பு நடந்த 1700 கோடி 2000 கோடி பணம் எங்க போச்சு?
See, Ram Janmabhoomi is not a new movement. It started from 80s. Rath Yatra ஆரம்பிச்சார்ல அட்வானி. இல்ல அதுக்கு முன்பு கூட it was a movement. But sort of national level movement வந்து அந்த ரத் யாத்ரால இருந்து I think 1949 is when the first Ram Janmabhoomi அந்த விஷயம் வெளியில வந்தது. So, no, let us even take that national level ல அது ரொம்ப பேசப்பட்டதுன்னா அந்த ரத் யாத்ரால இருந்து பேசப்பட்டது. அன்னைக்கு கணக்கே எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த 40-50 வருஷத்துல எவ்வளவு பணத்தை கலெக்ட் பண்ணிருப்பாங்க இவங்க? Definitely. அந்த 40 இயர்ஸ்ல இருந்த பணம் எங்க போச்சு கேட்டா, நீ அறிவில்லை, நீ முட்டாளு, உன்னை யாரோ கேள்வி கேட்க சொல்றான்னு அதனால சொல்றா. அப்படி அங்கே அக்கௌண்டபிலிட்டி இல்ல. உச்சகட்டம் ஹைட்ஸ்ல அப்புறம் கீழே இருக்கு இந்த சில்லற ராமராஜ்யம் எப்படி இருக்கும்? See, the entire government is functioning in that path only. இல்ல private company-யை வந்து இன்னொரு கம்பெனிக்கு விற்க பார்க்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ருச்சி சோயா எடுத்துக்காங்க. ருச்சி சோயாவை வந்து பதஞ்சலி வாங்குறாங்க 4350 கோடி ரூபாய்க்கு. அந்த 4350 கோடி ரூபாய் யாருக்கிட்ட போகுதுன்னா ராம்தேவ் பாபா கிட்ட போகுது. சரி, அந்த அதோட ஆக்சுவல் கடன் எவ்வளவுன்னா 12000 கோடி ரூபாய். It's not like that. It's not like that. The Ruchi Soya gets a loan from the bank. Yes. It defaults on the loan. It becomes a non-performing asset. Okay. It is left for auction. Ramdev Baba comes in, picks up the stake for 1/10 of the cost. Correct. And the 1/10 cost to pick பண்ணிட்டு சேம் பேங்க்ல லோன் வாங்கி அந்த பணத்தை லோன் வாங்குறாப்ல 3250 கோடி ரூபாய். சோ அதே SBI ல லோன் வாங்குறாரு திரும்ப. எஸ். அண்ட் அந்த 12000 கோடி ரூபாய் எங்கன்னா ரைட் ஆஃப். அது மறந்துருங்க, பழைய பணத்தை மறந்துருங்க. Yeah. But then within few months time the property becomes 35,000 crore again according to the share value. Yes. Sir, 90% shares வாங்கிக்கிறாரு இவரே ராம்தேவ். எஸ் சார். பரிமல் குரூப் முகேஷ் அம்பானியோடைய சம்பந்தி 90,000 crores மதிப்புள்ள ஒரு கம்பெனியை 33,000 கோடி ரூபாய்க்கு வாங்கிடுறாரு. அவர் போட்ட பிட்டை விட ஆக்ட்ரின்னு இன்னொரு கம்பெனி ஒரு 500 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா பிட் போடுறாங்க. ஆனால் அவருக்கு யாருக்கு அதிகமாக பிட் யார் போடுறாங்களோ அவங்க வாங்கணும், அதுதான் வழக்கம். பட் அவருக்கு அந்த பிட்டை கொடுக்காம இந்த கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? யூ ஆர் மெயின்டைனிங் அ ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ வேதாந்தா ஒரு கம்பெனி அதே அதே 1/10 of the cost. See, Vedanta has been always a rich man. இவன் எப்போ ரிச் ஆனானா disinvestment policy நாலதான். Correct. The previous Vajpayee government bought this disinvestment policy. Arun Shourie was the minister of disinvestment. இந்த மாதிரி வேதாந்தா இந்த பனியாளங்களை ஏகப்பட்ட பேரை பணக்காரங்க ஆக்கியிருக்காங்க. And these are the banyas, these are the same banyas who are the backbone of RSS, who are the founders of Vishwa Hindu Parishad, who run the Hindu Mahasabha. 2018 இதுக்கான ஒரு சட்டமே உள்ள கொண்டுட்டு வந்துட்டாங்க. NTCL நேஷனல் ட்ரிபியூனல் அதை வச்சு தான் இது எல்லாமே நடக்குது. 21,000 கம்பெனி இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க, நாங்கள் திவால் ஆகிட்டோம். வீடியோகான் வாஸ் ஒன் சிமிலர் கேஸ். சரி, எனிவேஸ், ஸோ திஸ் இஸ் ஹவு த ஆமாம். ஸோ த ஹோல் திங் இஸ் தட் யாரெல்லாம் மதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்களோ அவங்க வந்து எப்போவுமே பாவம் பண்ண மாட்டாங்க. பட் சாதாரண நபர்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவங்கள உள்ள தூக்கி வைக்கிறதுல சிரமமே இல்லை, இல்லையா சார்? என்னுடைய லாஸ்ட் ஒரு 2 கேள்வி இருக்குது. கவர்மெண்ட் இந்த விசில் ப்ளோவர்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர்ஸ் ஈவன் நீங்களே அதில் வந்து அடிபட்டு வெளியில் வந்தவங்க யாரெல்லாம் விசில் ப்ளோவராக இருக்காங்களோ அவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்காம அவங்க மேலே ஒரு பயமாகவே அவங்களுக்கு இருக்குது சுற்றி. ராஜஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசில் ப்ளோவர் யார் வர்றாங்களோ அவங்களுக்கு எதிராகவே ஒரு சட்டம் வந்துருச்சு. நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அப்படி நீங்கள் போய் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை நாங்கள் உள்ளத்துக்கு போட்டுருவோம். ஸோ விசில் ப்ளோவர் வில் நெவர் கம் அப். நான் கடந்த ஒரு 10 நாட்களாக இந்த குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பர்சனலி ஐ எம் டாக்கிங் டு தெம் எவ்ரி டே, எவ்ரி சிங்கிள் டே. 36 பக்கம் கொண்ட என்கிட்ட எல்லா ப்ரூஃப்ஸ் எவிடன்சஸ் அனுப்புகிறாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க. சரி, நம்ம வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிடலாம்னு நான் கூப்பிடுறேன். இல்லை சார், எங்களுக்கு பயமாக இருக்குது. யூ டோன்ட் வரி, உங்களோட முகம், உங்களுடைய குரல் எதுவுமே வெளியே வராது, நாங்கள் இருக்கிறோம்.
ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. 1 மணி நேரம் கழித்து எங்களுக்கு மறுபடியும் ஃபோன் வருது, சார் எங்களுக்கு பயமாக இருக்குது, வி வில் நாட் கம். சரி, ஒரு 2 நாள் கழித்து மறுபடி அதே ப்ராசஸ் நடக்குது. நீங்கள் ஃபோனில் கூட வர வேண்டாம், அட்லீஸ்ட் கேமராக்கு முன்னாடி கூட வர வேண்டாம், அட்லீஸ்ட் ஃபோனில் நீங்கள் பேசுங்க, நம்ம பண்ணிக்கலாம். அகேன் தே டோன்ட் வாண்ட் டு கம் அப், ரைட்? ஸோ த ப்ராப்ளம் ஹியர் இஸ் கவர்மெண்ட் ஆர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்காக இந்த விசில் ப்ளோவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த சப்போர்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தைரியம் வர மாட்டேங்குது சார்? Rahul, I got a question. இதுல முக்கியமான blame, I will blame the media for this. You ask me why. PSBB ஸ்கூல் இஷ்யூ ரொம்ப பெருசாச்சு ஆகணும், பெரிய இஷ்யூ ஆகணும். அது சுஷிலரி ஸ்கூல் பெரிய இஷ்யூ ஆகணும், டெஃபினட் ஆகும். Then a girl from the government school who was raped and impregnated 7 monthsல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வாத்தியார் அரெஸ்ட் ஆகி உள்ள அம்சமே அந்த இஷ்யூ ஏன் பெருசாகல? கரெக்ட். அவங்க கிட்ட அந்த பிரிவிலேஜ் இல்ல, சோசியல் மீடியா பிரிவிலேஜ் அந்த பொண்ணு கிட்ட இல்ல. ஓப்பனா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல. ஏழை மக்கள், the people who do not have these privileges of social media access, coming from poor background, when they file a complaint and when it is taken to the logical conclusion with the due process of law, அதுக்கு ஹைலைட் கிடைக்காம இருக்கிறனால தான் there is no motivation for the others to come forward and file a complaint. Correct. I tell you, these are children who have privileges. They come from middle class families. Middle class families lo pressure இருக்கு பயங்கரமா. கேரியர் பாதிக்க கூடாது, நம்ம பேர் போயிட கூடாது எக்காரணத்துக்கும் அப்படின்ற பிரஷர் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். பட் ஏழைப்பால் மக்கள் என்னைக்கு எஃபெக்ட் ஆகுறாங்களோ, they don't hide it, they don't hide behind a screen. Correct. நேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு கேஸ் 10 லட்சம் ரூபாய் ஒரு பொண்ணு வித்தா, தன்னோட தாய் வந்து தன்னோட பொண்ணு வித்துட்டான்ட்டு. இந்த தாயோட தாய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு, அவங்க பொண்ணு மேலேயே, என் பொண்ணு பாருங்க அவங்க சின்ன பொண்ணு விக்கிறான்ட்டு. எவ்வளவு கரேஜ் வேணும்! அந்த அந்த அம்மாவை எவ்வளவு ஹீரோயிக்கா காமிச்சிருக்கணும் சமூகம். கரெக்ட். இங்க Facebookலயே முடிஞ்சிருச்சு அது. ஆமா, வெளியிலே வரல இந்த இஷ்யூ. இது ஏன் வெளியே வரல? ஏன் மீடியா காட்ட மாட்டேங்குது? சோ தேர் இஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்து வர குரல் மட்டும் தான் நாங்க எதிர்ப்போம், நாங்க அது காட்டுவோம், அண்ட் அதுலயே ஊறிட்டு இருப்போம்னா there's a fundamental flaw to this process. People see, எப்பவுமே நீங்க இன்ஜஸ்டிஸ் எதிர்த்து, இந்த பேராசை எதிர்த்து, கிரீட எதிர்த்து நீங்க பேசும்போது எதிர்வினை வரும். ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே முடியாது. சுஷிலரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிவசங்கர் பாபா லுச்சா ஃபெலோ, அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு நல்லா தெரியும், ஒரு விக்டிம்க்கு எதுவுமே ஹார்ம் கொடுக்க முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும். அந்த விக்டிம்ஸ்குள்ள இருக்கிற அன்ஃபவுண்டட் ஃபியர் இருக்குல்ல, அது சமூகம் உள்ள கொண்டு வந்திருக்கு. கரெக்ட். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சக்சஸ் ஸ்டோரிஸ். கரெக்ட். You got it? நாம என்னைக்கு இந்த சாதாரண மக்கள் யாரு முன்னுக்கு வந்து உள்ள அனுப்புறாங்களோ, இந்த ரேபிஸ்ட், இந்த பாக்ஸோ கேஸ் உள்ள அனுப்புறாங்களோ, என்னைக்கு நம்ம அவங்களை கொண்டாட ஆரம்பிப்போமோ அன்னைக்கு தானா கான்ஃபிடன்ஸ் வரும். கரெக்ட். இப்போ இந்த இல்ல, I think so at this level the media needs to take a very strong inner reflection on what it's doing on its own. So you're actually you took my words. It's been 10 days. ஒவ்வொரு சின்ன சின்ன சேனல்ஸ், சின்ன சின்ன யூடியூபர்கள், சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் போட்டு உங்கள் மாதிரி ஆக்டிவிஸ்ட்களெல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பித்தது பெண். நேற்று முதல் முறையாக நான் பார்க்குறேன், இன்றைக்கி காலையில் சுஷீல் ஹரின்னு போட்டால் ஒரு 10 நியூஸ் பேப்பர் வந்து அந்த ஸ்டோரி எழுதுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு காட் மேன், அவர் வந்து அவர் மேலே வந்து எஃப்ஐஆரை போட்டுட்டாங்க அப்படி இப்படின்னு. பட் கடந்த 10 நாட்களாக இவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியலை. ஒரு சின்ன காலம் கூட எந்த பெரிய மீடியாவும் எழுதலை. சென்னையில வந்திருக்கும் இந்த நியூஸ் பேப்பர், நீங்க சென்னை நியூஸ் பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. சென்னை நியூஸ் பேப்பர்ல கொஞ்சம் கொஞ்சமா வருது, லைட்டா வருது. நாங்க சேலம் நியூஸ் பேப்பர்ல பார்க்கவே இல்லை பாருங்க.
ரைட். இன்னைக்கு நேத்து நைட்டு நான் பார்க்குறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, யூ நேம் அ நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜில் அந்த காலம் இருக்குது. பட் 10 நாட்களாக நம்மலாம் தொண்டகிலேயே கத்திக்கின்னு இருக்கிற போது அந்த குழந்தை வரலங்க, இந்த நியூஸே வரல இன்னும். அந்த குழந்தைங்க வந்து எவிடன்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு லைக் ஆஸ் ஐம் லைக் நான் அவங்கள்ட்ட பேசுனதுனால நான் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன். அவங்க பேசும்போது the way they portrayed, the way they collected the entire evidence, அவ்வளோ ஒரு பிரமாதமாக ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பென் பாயிண்ட் பண்ணி எழுதி அதுக்கான எவிடன்சஸ்களை அவங்க தயாரித்து கொண்டாந்து கொடுத்தது. பட் எத்தனை நாட்கள் எழுதி இவங்க வந்து அதை ஓப்பனாக கொண்டுட்டு வர முடியுங்கிற ஒரு டவுட் இருக்குது. பட் எஸ், வாட் எவர் தே ஹவ் டன் டில் டுடே இஸ் லைக் கமெண்டபிள். ஒரு செல்யூட் கொடுக்குற அளவில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு யூனிட்டியாக அவங்க பண்ணியிருக்காங்க. சார், முடிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு கடைசி கேள்வி சார். இது போன்ற விஷயங்கள் நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக எது நம்ம சிஸ்டமில், நம்ம சொசைட்டியில் மாற்றங்கள் எந்த முறையில் வர வேண்டும்? லா எப்படி ரியாக்ட் பண்ணணும்? லா இருக்குது, பட் லா வந்து ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது, ரைட்? அதே மாதிரி இந்த சொசைட்டி, இந்த சொசைட்டியை நடத்தக்கூடிய நபர்கள், அரசியல்வாதியாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், சைல்டு வெல்ஃபேர் யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்கூலோடைய ஆர்கனைசேஷனாகவே இருக்கட்டும், அந்த நிறுவனம், இவங்கெல்லாம் எப்படி மாற்றப்பட வேண்டும்? எப்படி அந்த பயம் தெளியும்? ஒரு குழந்தை வந்து என்னோட இந்த மாதிரி தவறு நடக்குதுன்னா நான் எப்படி வந்து யார்கிட்ட வந்து முதல்ல பேசணும்? அது மாதிரி பல விஷயங்கள், பல கேள்விகள் இருக்கு. சுருக்கமா உங்களுடைய கருத்துக்கள். It is a very complex issueங்க, பட் சிம்பிளா சொல்லிடுறேன். இஃப் ஐ வாஸ் ஹீடிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, என்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருந்ததுன்னா பை சான்ஸ், ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஐ வுட் ஹவ் என்ஷூர்ட் தட் ஒரு 50 மெம்பர் டீம் எங்க உமன்ஸ் விங்ல இருந்து ஒரு 50 மெம்பர் டீம் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆக்டிவா ஒரு கால் சென்டர் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. ஃபார் எவ்ரி கால் ரிசீவ்ட் 10 பேர் வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், 10 பேர் கால்ல, 10 பேர் கோர்ட்ல, 10 பேர் வந்து ஸ்டேஷன் ஃபாலோ அப்புக்கு, 10 பேர் ஹாஸ்பிட்டல் ஃபாலோ அப்புக்கு. இது கமிட்டடா இருந்திருப்பாங்க. நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி வச்சிருந்தேன்னா இது ஃபர்ஸ்ட் வேலையா பண்ணிருப்பேன். எக்ஸலென்ட். DMK can do it. Can't they? Yeah, they can do it. Yes, yes. They should. They should. Number one. Then number two, coming down to people also. Every time I listen to a news of this kind, I should have to react to it. I need to come forward to it. Right. நான் அந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்து கடந்து அப்படியே போயிடக்கூடாது. அந்த விஷயத்த எங்களோட பங்களிப்பு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பப்ளிக்ல இருந்து 30-40 பேர் வேரியஸ் விதமான சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணணும் தன்னுடைய குரலை. ஆமா, தன்னோட எதிர்ப்ப, சில பங்களிப்ப, one could go out, reach out to the victim, help them out little financially. All this needs to be done. And as soon as public participation, as soon as public takes it as their own problem, the state has to react. The law has to react. The court has to react. The police has to react. So பிரச்சனை வந்து நமக்குள்ள இருக்கு. நம்ம எதிர்த்து பேச வேண்டியது கடமை நம்மளுது இருக்கு. ஆக்டிவ் சிட்டிசன்ரி இஸ் த சொல்யூஷன் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஒரு நல்ல ஆக்டிவ் சிட்டிசன்ரி இருந்தா இந்த கேள்விகள்லாம் எழுப்பி ஆகணும், இந்த கேள்விகள்லாம் கேட்டாகணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். யூ டூ ஒன் திங், இந்த ஜுவினைல் செல்லுன்ட்டு இருக்கு போலீஸ்ல, எந்த இன்ஸ்பெக்டர்னால, எந்த போலீஸ்மேன்னால முடியலையோ, சில பேர் பேரலிட்டிக் அட்டாக் வந்துடும், சில பேர் ரொம்ப ஹை பிபி இருக்கும், ரொம்ப ப்ரெஷர்ல வந்துருவாங்க, மெடிக்கலி அன்ஃபிட் ஆயிடுவாங்க, அவங்கள அங்க போஸ்டிங் போடுவாங்க. ஒன்ஸ் இது பப்ளிக் வியூக்கு வந்துட்டா, இன்ஃபேக்ட் ஜுவினைல் செல் எங்க இருக்குன்ட்டு நிறைய இப்ப சேலத்துல இருக்கிற ஆளுங்கிட்ட கேட்ட வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு கேட்டிருக்கேன், தெரியாதுங்கிறாங்க. அப்படி இருக்கா கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி ஒரு குடிசல் இருக்கு, அது ஒரு ஓட்டு வீடு இருக்கு, அங்க இருக்கு அப்படியே சைட்ல. சோ தீஸ் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இருந்தா, அது ஃபோக்கஸ் வந்துருச்சுன்னா உறுதியா அதை ஸ்ப்ரூஸ் அப் பண்ணி ஆகணும்ல. ஒரு 10 பேர் போய் அங்க ஒரு வீடியோ, 2 வீடியோ எடுத்துட்டு போய் போட்டாங்க வச்சுக்கோங்க, இந்த நிலைமையில ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் தானே, கரெக்ட், தானா வரும்ல கண்ணுக்கு, தானா சிஸ்டம் சரி பண்ணும்ல. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா இந்த விக்டிம்ஸ எங்க போய் தங்க வைக்கிறாங்க. as soon as a rape victim or child வருதுன்னா, she is taken to the pregnancy ward. கரெக்ட். அண்ட் அங்க இருக்க பிரெக்னன்சி வார்ட்ல இருக்கிற பாட்டிக்கு தாயெல்லாம் எல்லாம், ஐயோ என்னமா ஒம்பு, உனக்கு என்னமா இதெல்லாம் போச்சு அப்படி இப்படின்ட்டு அவங்க வேற ஒண்ணு.
ஒரு பிட்டை போடுவாங்க. ஸோ அதுலயே அந்த விக்டிம் பாதி மனசு உடைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களோட கல்ச்சுரல் இனிபிஷன்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து கொட்டுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கு, அவங்களுக்கு எந்த மாதிரி இடம் இருக்கு, ஸோ இது எல்லாத்தையும் கண்காணிக்கணும். அந்த கண்காணிக்கிற வேலையை யார் பண்ணணும்? மக்கள் பண்ணணும். மக்கள் கிட்ட இருந்து டிமாண்ட் தான் ஸ்டேட் கண்டிப்பா வேலை செய்யும். அண்ட் இட்ஸ் a ரைட் டைம் நவ். த ஸ்டேட் இஸ் ஷோன் இட்ஸ் இன்டென்ட். நாங்க ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோம் இன்டென்ட் காமிச்சிருச்சு ஸ்டேட். மக்கள் நம்ம சேர்ந்து இனிமேட்டு இதுக்கு ஆக்டிவா வேலை செய்யும். தேங்க்யூ. இன்னொரு லாஸ்ட் இதோட நான் ஆட் பண்ணிடுறேன். இந்த அட்வொகேட்ஸ் அந்த குழந்தைகள்கிட்ட போய் கேட்குற கேள்விகள், விக்டிம்கிட்ட போய் கேட்கிற கேள்விகள், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை. ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட பெண், ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட உடம்பு, அவங்கள வந்து மறுபடியும் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி ஒரு உங்களுடைய கிளையண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், அது மேலே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதுக்கு வந்து ராகுல் டிஃபென்ஸ் இஸ் த ரைட் ஆஃப் அக்யூஸ்ட். இல்ல, that is right. I understand that. There is a line to it. I understand that. அதனால பாக்ஸோ சட்டத்துல closed hearingsக்கு provision இருக்கு. Correct. Most of the judges are very sensitive about it. Closed hearings பண்றாங்க. It is taken in a நாங்க டீல் பண்ண கேஸ். இதுல திருப்பி சொல்லிடுறேன், நாங்க டீல் பண்ண கேசஸ்ல இது வரைக்கும் the public prosecutor is very conscious that he is being watched. அதுக்குன்ட்டு the accused cannot be denied the right of defense. Correct. பட் அந்த பேலன்ஸ் திருப்பி இதுதான் சொல்யூஷன். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தான். பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். அவங்க இருக்காங்க, வந்துருவாங்கடா, அதேதான் சொல்யூஷன். ஒண்ணுதான். சோ பப்ளிக்ட்ட அந்த பயம், பப்ளிக்கால எதை வேணாலும் மாற்றி அமைக்கலாம். ரைட் சார். நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தெரியாத விஷயங்கள், லா வச்சுக்கலாம், இல்லை என்னெல்லாம் சொல்யூஷன்ஸ் பண்ணலாம்ங்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்பவே சுலபமாக விளக்கியிருக்கீங்க. ரொம்பவே ஒரு அருமையான ஒரு ஜூம் மீட்டிங் இது. ஸோ நிறைய நபர்களுக்கு வந்து இந்த மீட்டிங்கால் பலனடையும். எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாரும் நம்மளோட குரல் எழுப்பாத வரை, நம்மளோட கேள்விகளை எழுப்பாத வரை இது போன்ற விஷயங்களை நம்ம முடிக்க முடியாது. அதுதான் கன்க்ளூஷன். அப்சல்யூட்லி சார், உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நேரம் எங்களிடம் பேசினதுக்கு, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி No, I'm thankful. I learned a lot from this. This was not an interview. This was a conversation that we had. Yes, it was more and of I learned a lot from your team's work. உங்க டீமோட ஒர்க்ல இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டேன். Thank you so much. Right. Thank you so much, sir. Thank you so much, sir.